உங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போனால் போதும். ஸோ முன்னாடி விசா அப்ளிகேஷனு, அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு, அப்புறம் அந்த ஈவக்கெல்லாம். சப்போஸ் என்னோடய பாஸ்போர்ட்டு இன்டர்வியூ எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஷட் டவுன் இன்டர்வியூக்கு சவுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானாவது பரவாயில்ல, சென்னையில் இருக்க தப்பிச்சிட்டேன். ஸோ ஊர்லேருந்து நிறைய பேர் 6 மணி ட்ரெயின்லாம் வந்துட்டு ஹலோ, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடுத்த இன்டர்வியூ ஹண்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த வாட்டி டிரான்சனில் வந்து நமக்கு ஆடு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சவுதி கம்பெனி வந்து திரும்ப 6 மாதத்துக்கு ஷட் டவுன் கேட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டியும் நான் ஷட் டவுன் தான் போகிறேன். இந்த வாட்டி ஷட் டவுன் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து லாங் டேர்ம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி ஷட் டவுன் போகிறேன். ஸோ போயிட்டு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு ஒரே வீடியோவில் நம்ம போட்டு முடிச்சிருவோம். நீங்கள் இதை பற்றி வீடியோ பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ எப்படி ப்ராசஸ் ஆகுது, ஷட் டவுன் இன்டர்வியூக்கு சவுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கன்சல்டன்சி ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. கன்சல்டன்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்குது. ஸோ நான் பைக்கில் தான் போகிறேன். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து பாடிக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டு போகலான்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து சேர்ந்துட்டேன் டிரான்சென்ட் ஆஃபீஸுக்கு. போயிட்டு இன்டர்வியூ எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தவொடனே எல்லாேருக்கும் ரெஸ்யூம் வாங்கிட்டு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டு போயிட்டு ஒவ்வொருத்தராக வந்து அட்மிட் பண்ணாங்க இன்டர்வியூ வென்யூக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சது. இதில் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு 34 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஹெச்ஆர் ரவுண்டு. இதில் வந்து எனக்கு சேலரி டிஸ்கஷன்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்வியூலாம் முடிஞ்சுது. ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கியாச்சு. ஆஃபர் லெட்டர் வந்து எனக்கு மெயிலில் அனுப்பிச்சாங்க. ஸோ டேரெக்டாக கையில் கொடுக்கல, ஆஃபர் லெட்டர் மெயிலில் அனுப்பிச்சாங்க. ஸோ அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு, நம்மளோட கான்ட்ராக்டு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ சேலரி எவ்வளோன்னு நான் பப்ளிக்காக சொல்ல விரும்பலை. நீங்கள் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ மெடிக்கலும் என்னை உடனே போட சொல்லிட்டாங்க. அந்த டைம்லேயே வந்து எல்லா விசாலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசா நம்பரு, அந்த கேட்டகரியெலாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த டம்மி விசா நம்பர்லாம் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம போய் மெடிக்கல் போடுறது தான் இப்போ பாக்கி. அதுக்கப்புறம் புதுசாக விஎஃப்எஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதையும் போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ மர்வா மெடிக்கல் வந்தாச்சு. இது வந்து டி நகரில் இருக்குது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பு, அப்புறம் அந்த பாஸ்போர்ட் ஜெராக்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் நான் ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி விசா நம்பர்லாம் அவங்களே கன்சல்டன்சிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அதையுமே நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபோட்டோ மட்டும் மறந்துட்டேன்னு சொல்லி திரும்ப போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே மெடிக்கலுக்கு அப்புறம் சவுதி விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸ்க்கு 6x4 ஃபோட்டோ தேவைப்படும், அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ மெடிக்கலில் ஆஸ் யூஷுவல் நமக்கு யூரின் டெஸ்ட்டு, ப்ளட் டெஸ்ட்டு, அப்புறம் பிபி, டாக்டர் செக்கப்பு, அப்புறம் எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. ஸோ எக்ஸ்ரேலாம் எடுத்து முடித்தோடனே பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 ப்ளஸ் நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்த 1200, மொத்தம் 7200 மெடிக்கலுக்கே போயிடும். இன்றைக்கி நான் வந்து விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க கன்சல்டன்சியில். ஸோ இன்னைக்கு போயிட்டு என்ன விஎஃப்எஸ் ஆஃபீஸில் என்ன நடக்குது, என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ விஎஃப்எஸ் வந்து ஒன்ஸ் நீங்கள் காம்கா மெடிக்கல் போட்டிங்க, சவுதி காம்கா மெடிக்கல் முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எம்ப்ளாயர் கொடுப்பாங்க த்ரூ கன்சல்டன்சி. ஸோ கன்சல்டன்சி ஒன்ஸ் அதை வாங்கினோடனே நமக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் சேர்த்து வக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதையும் கொடுத்துட்றாங்க, சவுதி விசா. ஸோ இது வந்து டெம்ப்ரரி, நான் வந்து டெம்ப்ரரி ஒர்க் விசா, அதாவது 6 month விசா போகிறதுனால இது இப்போ அப்ளை ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் விஎஃப்எஸ் ப்ராசஸ்லாம் வந்து லாங் டேர்ம் 2 years விசாவுக்கு மட்டும்தான் இருந்தது. 2 yearsக்கு இருந்தது, மற்றபடி விசிட்டுக்கு இருந்ததா அப்படின்னு தெரியல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் எடிட்டில் போடுறேன். ஸோ இப்போ வந்து 6 months ஷார்ட் டேர்ம் விசாக்கும் ஒர்க் விசாக்கும் இந்த விஎஃப்எஸ் ப்ராசஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனில் வந்து பயோமெட்ரிக்ஸ் தான் அங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்ஸ் நான் போயிட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சவொடனே என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன்.
நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் விஎஃப்எஸ் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு. விஎஃப்எஸ் குளோபல் வந்து எல்லா நாட்டுக்குமே வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க, விசா ஃபெசிலிட்டேஷன் சர்வீஸு. ஸோ இப்போது எனக்கு சவுதி போகிறதுனால சவுதியில் இப்போது டெம்ப்ரவரி ஒர்க் விசா 6 மந்த் விசாக்கும் இந்த விஎஃப்எஸ் அப்ளை ஆகிறதுனால நான் இப்போ விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் த்ரூ கன்சல்டன்சி. இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்ததெல்லாம் வந்து கன்சல்டன்சி தான். ஸோ நான் எந்த கன்சல்டன்சின்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இந்த விசா அப்பாயின்மெண்ட்டு, விசா ஃபெசிலிட்டேஷன் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அப்ளிகேஷன்லாம். ஸோ இதுதான் அது. எனக்கு இன்றைக்கி 2:45க்கு அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட்டு. அதுக்கப்புறம் என்ட்ரி விசா அப்ளிகேஷனும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் சேர்த்து தான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வக்கலான்னு சொல்லிட்டு வக்கலாவும் நமக்கு இப்போது கொடுத்துருக்காங்க கையில். ஸோ இது 3ஐயும் நம்ம கொண்டு போகணும் விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு. விஎஃப்எஸ் ஆஃபீஸில் ஒன்ஸ் கொண்டு போயிட்டு அங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். விசா அப்ளிகேஷனு, அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு, அப்புறம் அந்த வக்கலா, இது 3ஐயும் எடுத்துகிட்டு போகிறேன். ப்ளஸ் என்னோடய பாஸ்போர்ட்டு, கொஞ்சம் ஃபோட்டோஸ், என்னோடய பாஸ்போர்ட்டு. அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தால லாஸ்ட்டு விசா சவுதி விசாவோட வீடியோவில். ஸோ அந்த வீடியோவில் நான் அட்டஸ்ட் பண்ணியிருப்பேன் ஒரு சர்டிஃபிகேட்டு. அதை நம்ம திரும்ப சப்மிட் பண்ணி ஆகணும் விசா ப்ராசஸிங்காக. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இதை முடிச்சுட்டு டேரெக்டாக நான் வந்து கன்சல்டன்சி போயிட்டு சர்டிஃபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டு, பாஸ்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டு, ஸ்டாம்பிங்காக விசா ப்ராசஸிங்காக சப்மிட் பண்ணிட்டு வரணும் இந்த விஎஃப்எஸ் முடிஞ்ச உடனே. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷன் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்லேயே வந்து எங்கே போகணும் அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து விஎஃப்எஸ் சாலிகிராமம் கிட்ட சென்னையில். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த செஷனுக்கு எவ்வளோன்னா 470 பே பண்ணணும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பில்லை. அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இன்சூரன்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது படித்து பார்த்துக்கோங்க. 470 இப்போ நான் பே பண்ணணும் அவங்களுக்கு பை ஹேண்டு. ஸோ லெட்ஸ் கோ. சாலிகிராமம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது ஆஃபீஸ் அப்படின்னு காட்டுறேன் நான். ஸோ இந்த ஆஃபீஸ் வந்து சாலிகிராமமில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து வடபழனி மெட்ரோவிலேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ நான் அங்கே மெட்ரோ இருந்தது. ஸோ அங்கே பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பெருசாக ஒன்றும் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஜெராக்ஸ் ஷாப்பும் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரிண்ட் எடுக்கணுனாலுமே. ஸோ என்னோடய ஷெடியூல் டைம் வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ 1/2 hour நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு லைனில் நிற்க விட்டாங்க. அதுக்கப்புறமா நம்பர் ஒன்று போட்டாங்க. இந்த நம்பர் படி தான் நம்ம போகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை முடிச்சுட்டு நான் என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். விஎஃப்எஸ் முடித்தவொடனே டேரெக்டாக கன்சல்டன்சிக்கு வந்தாச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே போகும்போதும் நம்ம விசா ப்ராசஸுக்காக ஃபோட்டோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஃபோட்டோஸ் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க நீங்களும். ட்ரான்சென்ட் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்தாச்சு. விஎஃப்எஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பில்லு கொடுத்தாங்க. ஸோ அந்த பில்லையும் சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் நமக்கு விஎஃப்எஸ் முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃபு. ஸோ அதையும் ஆஃபீஸில் கொடுத்தாச்சு. சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு, அப்புறம் நம்ம 6x4 ஃபோட்டோ எடுத்தோம்ல அதையும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த விஎஃப்எஸ் முடிச்சதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து மும்பைக்கு இப்போது அனுப்புவாங்க அவங்க. மும்பையில் வந்து நமக்கு இப்போது விசா ப்ராசஸிங் நடக்கும். அதாவது விசா அப்ளிகேஷன் போட்டு நமக்கு அந்த விசா பேப்பர் விசா கொடுப்பாங்க. ஸோ நான் அடுத்த வீடியோ வந்து சவுதி விசா ப்ராசஸிங் இப்போ அப்டேட் ஆகி எப்படி நடக்குது, விஎஃப்எஸ்லாம் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ 6 month விசா கூட விஎஃப்எஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை போடலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று சொல்லியே ஆகணும் உங்கள்கிட்ட, விஎஃப்எஸ் ப்ராசஸும் எனக்கு மெடிக்கல் ப்ராசஸும் ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த மெடிக்கல்லையுமே வந்து மெடிக்கல் சென்டருமே வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. அந்த டி நகர் கிட்ட மெடிக்கல் சென்டர் பார்த்துருப்பீங்க, நேம் கூட உங்களுக்கு தெரியும்.
அது பெரிய குட் எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை. ஸோ அதுதான் சொல்ல நினச்சேன். அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் வந்து 2:45க்கு அப்பாயின்மெண்ட்டு. நான் வந்து ஒரு 2:15க்குலாம் போயிட்டேன். ஸோ 2:15லேருந்து 3:15 வரைக்கும் வெயிலே ரோட்லேயே தான் நின்றோம். அதுக்கு நமக்கான ஷெல்டரோ இல்லை வெயிட்டிங் ஏரியாவோ எதுவுமே இல்லை அந்த விஎஃப்எஸ் சாலிகிராமம் ஆஃபீஸில். ஸோ உங்களுக்கு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 minutes 10 minutesக்கு முன்னாடி போனால் போதும். ஸோ முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணாதீங்க ரோட்டில். நானாவது பரவாயில்ல, சென்னையில் இருக்கேன், தப்பிச்சிட்டேன். ஸோ ஊர்லேருந்து நிறைய பேர் 6 மணி ட்ரெயின்லாம் வந்துட்டு ஈவினிங் 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க, பிளான் அக்கார்டிங்லி. ஸோ இதுதான் வந்து சொல்லலாம்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ நான் இப்போவே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.